ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சாவூர் பெரிய கோயிலிருந்து இந்த வராகி அம்மா உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளை ஒப்படைப்பதற்காக தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். நல்லா வெளிச்சம் இருக்கிற இடத்துல அலங்காரமாக அழகழகான விளக்குகளை தொங்க விடுவதை காட்டிலும் இருள் சூழ்ந்து இருக்கிற இடத்துல ஒரே ஒரு மெழுகுவத்தியை ஏற்றுவது தானே மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும். அப்படிதான் காசு இருக்கிறவங்களுக்கும் பணம் இருக்கிறவங்களுக்குமே மேலும் மேலும் நான் அள்ளி கொடுக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க என் பிள்ளையான உன் வாழ்க்கையில் ஒளி ஏற்றி உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லவங்க நீ நினச்சிடாத. எல்லா மனிதர்களுக்கும் இருமுகம் உண்டு. இன்னொரு முகத்தை அவ்வளவு சுலபமாக உன்கிட்ட காட்ட மாட்டாங்க என் செல்லமே. ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் வெற்றிக்காக போராடிக்கிட்டு இருக்க உனக்கு இனி துன்பம் என்பதே இல்லாத அளவுக்கு இன்பத்தை மட்டுமே வாரி வழங்குவதற்காகத்தான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன். உன் பேச்சுக்கு எப்போ ஒருத்தர் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கலையோ அதுக்கு மேலேயும் அந்த இடத்துல நீ இருக்காமல் அவங்கள விட்டு விலகி வர்றது தான் சரியாக இருக்கும். சீக்கிரமே அவங்க உன்னை தேடி வந்து உன்னிடமே அறிவுரை கேட்கும் அளவுக்கு, உன் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும் அளவுக்கு அனைத்தையும் நான் சரி செய்கிறேன் என் செல்லமே. சில விஷயங்களில் குறைகள் நிறைய தெரிவதால் தான் நிறைகள் எல்லாம் குறைஞ்சு போயிடுது. நீ எப்போ அடுத்தவங்ககிட்ட இருக்கக்கூடிய குறையையும் தவறுகளையும் ஆராய்ஞ்சு பார்க்க ஆரம்பிக்கிறியோ அப்போது உன்னிடம் இருக்கக்கூடிய நிறைவான விஷயங்கள் எல்லாம் குறைஞ்சு போயிடும். ஒருபோதும் தேவையில்லாமல் அடுத்தவர் விஷயத்திலும் அடுத்தவர் வாழ்க்கையிலையும் தலையிடாத. உயர்ந்த நிலைக்கு சென்றவர்களின் வெற்றியின் ரகசியமே அவங்க ஒருபோதுமே தன்னுடைய பழைய வாழ்க்கையை மறக்காமல் இருந்தது தான். நீயும் உன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட நாட்களையும் கடந்து வந்த நாட்களிலும் நீ அனுபவித்த அனுபவங்களையும் வட்ட துன்பங்களையும் மறக்காம இனி ஒரு விஷயம் அப்படி உன் வாழ்க்கையில் நடந்துறதே கூடாதுன்றதுல உறுதியாக உன்னுடைய வேலைகளை செய். இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களும் ஜெயிச்ச மனிதர்களும் யாருமே கஷ்டத்தை அனுபவிக்காமல் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கலை. அப்படிதான் நீயும் இப்போ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் நீயும் வெற்றியாளர்கள் பட்டியலில் பெயர் பெற்றுவிடுவாய் என் செல்லமே. பிறர் வீழ்கிற போது அழுதுற எல்லாராலையும் முடியும். ஆனால் ஒருத்தர் மீண்டும் விழுந்தவர் எந்திரிச்சு நிற்கும் போது நல்ல வேலைன்னு சந்தோஷப்படுறதுக்கு ஒரு சிலராலே மட்டும்தான் முடியும். ஏன்னா யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா ஐயோ பாவம்னு எல்லாரும் வருத்தப்படுறது போல நடிப்பாங்க. உண்மையாகவே வருத்தத்தை கூட காட்டுறவங்களும் இருக்காங்க. ஆனால் அதே அவங்க மீண்டும் எழுந்து நின்று சந்தோஷமாக நல்லா வாழ்ந்து காட்டுனா அதுக்காக சந்தோஷப்படுறதுக்கு எல்லாருக்குமே இங்கு மனசு இருப்பதில்லை. என் அன்பு செல்லமே, உன்னுடைய லட்சியங்களில் மட்டும் நீ கவனமாக இருந்தால் போதுமானது. நீ ஜெயிச்சிடக்கூடாதுன்னு உன் மீது போட்டியையும் பொறாமையையும் கற்களாய் தூக்கி எறிபவர்கள் ஒரு நாளைக்கு சோர்ந்து ஓய்ந்து போயிடுவாங்க. நீ நிச்சயமாக ஜெயிப்பாய். வேலையை வெறுத்து செய்பவன் அடிமை. ஐயோ வேலை செய்யணுமா, நமக்கு இது செஞ்சே ஆகணுமான்னு வருத்தப்பட்டுக்கிட்டே செய்யாமல் எதை செய்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் அதை ரொம்ப விரும்பி மகிழ்ச்சியாக செஞ்சு முடிச்சினா நீ ராஜா போல வாழலாம். ஏன்னா வெறுத்து வெறுத்து வேலை செய்கிறவன் கடைசி வரைக்கும் வேலைக்காரனா அதே மட்டத்தில் தான் இருப்பான். ஆனால் எந்த சின்ன வேலையோ பெரிய வேலையோ எதை கொடுத்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக திருப்திகரமாக இது என்னுடைய கடமை என்னுடைய பொறுப்புன்னு உணர்ந்து செய்பவன் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயித்தே தீருவான். அதிர்ஷ்டம் வருதோ இல்லையோ நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா அதிர்ஷ்டங்களையும் வாரி வழங்க தான் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கேன். உன்னை சுற்றி நடந்த எல்லா விஷயங்களும் சரியாகி உன் வாழ்க்கையில் இன்பமும் மகிழ்ச்சியும் பொங்க பொழுது. மனிதர்கள் எத்தனை முறை மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது உண்மையான இயல்பை குணத்தை காட்டி கொடுத்து விடுவது போலதான் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் உண்மையான முகத்தை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போகிறேன். என் அன்பு பிள்ளையே, உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களில் நீ சரியாக கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ செய்கிறதையும் உன்னை சுற்றி நடக்கிறதையும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் செஞ்ச தவறுக்கு யாரும் சாட்சி இல்லைன்னு மட்டும் நினச்சிடாத. 2 சாட்சிகள் எப்போதுமே உன் கூட தான் இருக்குது. ஒன்று நீ செய்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க உன்னுடைய மனசாட்சி, இன்னொன்று இந்த வராகியம்மா சாட்சி. எப்போதும் இந்த 2 சாட்சிகளும் உன் தலைமுறைக்கும் உன் கூடவே இருக்குன்றதை மறந்துடாம எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் தவறோ கேடோ செய்யாமல் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஆளாக இருந்துரு. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் 2 நாள் பழகிட்டு உயிரை கொடுக்குற அளவுக்கு நல்ல பழகிற புரிஞ்சுக்கிட்டவங்களும் இருக்காங்க. 20 வருஷம் ஒன்றா ஒரே வீட்டில் இருந்து பழகியும் கூட புரிஞ்சுக்காமல் சண்டை போடுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. உனக்கான மனசில் தெளிவையும் உண்மையையும் புரிதலையும் தருவதற்கு இந்த வராகியம்மா நான் இருக்கேன் தானே. பிடிக்காத விஷயம் நடந்தால் உடனே அதுக்கு விதின்னு காரணம் சொல்கிற மனிதர்கள் பிடிச்ச விஷயம் நடந்தால் மட்டும் இந்த வராகியம்மாவை காரணம் சொல்கிறாங்க. ஏன்னா
எல்லாவற்றையும் காரண காரியத்தோடு தானே நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் எது நடந்தாலும் மனிதன் எல்லாவற்றுக்கும் தான் காரணம்னு சொல்லவே மாட்டான். ஏன்னா அவனுக்கே தெரியும், அவன் மூலமாக எந்த விஷயமும் இந்த உலகில் பெரிதாக நடப்பது கிடையாது. ஒன்று கடவுள், இன்னொன்று விதிவசம் ஒப்படைச்சிட்டு தானே மனிதன் எல்லா விஷயங்களையும் செய்கிறான். வாழ்க்கையில் நீ ஜெயிப்பன்ற நம்பிக்கையோட, உனக்கான நல்ல விஷயங்களை இந்த வராகியம்மா செய்வேன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ ஆரம்பி. எந்த விஷயத்திலும் அளவில்லாமல் ஆசைப்பட்டா அது ஒருத்தன்ட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களையே அழித்துவிடும். எதுக்கு ஆசைப்பட்டாலும் அது நியாயமானதாக சரியானதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. ஆயுதங்களை காட்டிலும் மிகவும் ஆபத்தானது அறியாமைதான். எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் எதையாவது தெரிஞ்சுக்கவும் கற்றுக்கவும் தயாரான ஆளாக நீ இருக்க பழகு. ஒருபோதும் உன் வாழ்வில் நீ தோற்று போகும்படி இந்த வராகியம்மா விட்டுட மாட்டேன் செல்லமே. எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டு அறியாமை எனும் இருளை உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றி தூக்கி போடு. பிடிச்ச விஷயங்களே இனி உன் வாழ்க்கையில் நடக்கும்படி, எல்லா சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். நல்ல குணம் கொண்ட உன்னை யாரும் தரம் தாழ்த்தி விமர்சிக்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. அதே போல தரங்கெட்ட ஒருவனது கண்ணுக்கு யாரும் நல்லவனாகவும் தெரிவதில்லை. நீ உன் மனசை போல நல்லவனாகவே இருக்கிற, எல்லாரையும் நல்லவங்களா நினைக்கிற. ஆனால் உன்னை சுற்றி இருக்கும் ஒரு சிலர் தன்னுடைய குணம் சரியில்லாததால் தான் பார்க்கும் எல்லாவற்றையும் கருப்பாகவும் தரமற்றதாகவுமே நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உன் வாழ்க்கையில் அப்படி எந்த விஷயமும் தவறாக தெரிஞ்சிடக்கூடாது. நீயும் நல்லவனாரு, பார்க்குற கேட்குற விஷயங்களையும் நல்லதாகவே வைத்துக்கொள். ஒருவர் உனக்காக ஒதுக்கும் நேரத்தை வச்சே அவங்க உனக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தர்றாங்கன்றதை உன்னால் புரிஞ்சுக்க முடியும். யார் உன்னை பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவர்கள் உனக்கு அந்த முக்கியத்துவத்தை தரவில்லை என்பதை புரிஞ்சுக்கிட்டு, உனக்காக பேசுகிறவங்களையும் உனக்காக நேசம் தருவர்களையும் உனக்காக அன்பு செலுத்துபவர்களுக்கும் நீ நேரம் ஒதுக்கு. எனக்குன்னு பெருசாக சேமிப்பு இல்லையே நினச்சி வருத்தப்படாத. கடன் இல்லையேன்னு சந்தோஷப்படு என் செல்லமே. கூடிய சீக்கிரமாக உனக்கு இருக்கும் சின்ன சின்ன கடன்களையும் பெரிய கடன்களையும் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு கடன் பிரச்சனையே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை நான் அருளுவேன். குறைகளை உனக்குள்ளே தேடினா நிச்சயமாக தெளிவு கிடச்சிடும். ஆனால் எதுக்கெடுத்தாலும் அடுத்தவனையே குறை சொல்லிக்கிட்டு இருந்தீனா உனக்குள் தான் நீ கலங்கப்பட்டு தோற்று போவாய். எப்போதும் உன்னிடம் என்ன தவறு இருக்குன்னு யோசித்து அதை சரி செய்யணுமே தவிர அடுத்தவர் வாழ்வில் இருக்கும் தவறை எதையும் யோசிக்க வேணாம். உண்மையாக இருப்பது போல நம்புகிறார்களே தவிர இங்கு யாருமே யாருக்கும் உண்மையாக இருப்பது கிடையாது. நீ யாரை நம்புவதென்பதில் கொஞ்சம் கவனமாக இரு. உப்பும் வெள்ளை சர்க்கரையும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக தானே இருக்கும். ஆனால் அதை வாயில் போட்டாதானே எதை முழுங்க முடியும் எதை துப்ப முடியும் என்பது தெரியும். அதே போல் பார்க்குற மனிதர்கள் எல்லாம் பேசுவதற்கும் பழகிறதுக்கும் நல்லவங்க போல இருந்தாலும் நாட்கணக்கில் அவங்கக்கிட்ட பேசி பார்த்தா மட்டும்தான் ஒவ்வொருவருடைய குணமும் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு உனக்கு புரிய வரும். யாரிடமும் பேசி பழகாமல் யாரையும் முழுவதுமாக நம்பிட வேணாம். பணிவுங்கிறது தாழ்மையின் சின்னம் கிடையாது, அது ஒரு உயர்ந்த பண்பின் நல்ல அறிகுறி. எப்போதும் எல்லாரிடத்திலும் பணிவாகவும் மரியாதை கொடுத்தும் பேச கற்றுக்கோ. சில கசப்பான உண்மைகள் உன் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லைங்கிறத உனக்கு உணர வைக்கும். நீயும் தேவையில்லாமல் எந்த விஷயங்களையும் முழுசாக நம்பாமல் எதிர்பார்க்காம நடக்கிறது நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாரான ஆளாக இரு.